பெரிய ஆலமரத்தின் அடியில் துறவி ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு கண் பார்வை கிடையாது. அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன், "ஏய் கிழவா, யாராவது இந்த வழியாக சென்றார்களா?" என்று மரியாதையின்றி கேட்டான். அதற்கு அந்த துறவி, "அப்படி யாரும் சென்றதாக தெரியவில்லை" என்று அமைதியாக சொன்னார். சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்து, "ஐயா, இதற்கு முன் யாராவது சென்றார்களா?" என்று கேட்டார். அதற்கு அத்துறவியோ, "ஆம், சற்று முன் இதே கேள்வியை கேட்டு ஒருவன் சென்றான்" என்றார். மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவன் வந்தான். அவன், "வணங்குகிறேன் துறவியாரே" என பணிவுடன் கூறினான். "இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சப்தம் கேட்டதா?" என்று மிகுந்த மரியாதையுடன் கேட்டான். உடனே துறவி, "மன்னரே வணக்கம். இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான், அடுத்ததாக ஒரு அமைச்சர் சென்றார். இருவருமே நீங்கள் கேட்ட அதே கேள்வியை கேட்டு சென்றனர்" என்று தீர்க்கமாக சொன்னார். ஆச்சரியப்பட்ட மன்னர், "துறவியாரே, உங்களுக்குத்தான் பார்வை இல்லையே, பின் எப்படி சரியாக சொன்னீர்கள்?" என கேட்டார். அதற்கு துறவி, "இதை அறிவதற்கு பார்வை தேவையில்லை. அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார் என தெரிந்து கொள்ளலாம். முதலில் வந்தவன் மரியாதையின்றியும் அடுத்து வந்தவர் அதிகாரத்துடனும் நீங்கள் பணிவாகவும் பேசினீர்கள். அவரவர் தகுதி என்ன என்பதை தீர்மானிப்பது எது என்பது இப்போது உங்களுக்கும் புரிந்திருக்கும்"